அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டெபாசிட் போறது அப்படின்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாவே பல கட்சிகளை டெபாசிட் போன கட்சிகள், டெபாசிட் வாங்க முடியாத கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்றதை நீங்க பார்த்திருக்கலாம். அப்படின்னா என்ன? அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கு? அது தேர்தல் ஆணையம் எந்தெந்த செக்ஷன் கீழே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். அதே போல ஆதன் சர்வே எடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகின்ற சில சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து முடிவுகளையும், சென்னை மாவட்டத்துல வருகின்ற சில தொகுதிகளோட கருத்து முடிவும் பார்க்க இருக்கிறோம். அதே போல வாக்குச்சாவடினா என்ன, ஓட்டிங்ல வாக்குச்சாவடி முகவர்கள் அதாவது பூத் ஏஜென்ட்ஸினுடைய ஒர்க் எப்படி இருக்கும், ஒருவேளை அங்க எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ ஆர் மந்திரிகள் மிஸ்பிஹேவ் பண்ணா, ஐ மீன் கள்ள ஓட்டு போடுறது இந்த மாதிரியான செயல்கள்ல அவங்க ஈடுபட்டா அதற்கு என்னென்ன வழிமுறைகள் ஆர் ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்ஸை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். ஸோ தேர்தல் அப்படின்றது ஒரு ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பொதுவா இந்தியா மாதிரியான நாடுகள் ஜனநாயகத்துக்கு அடிப்படை தளமா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டெபாசிட் அப்படின்றது பொதுவாகவே ஒரு பேங்க் டெபாசிட் ஆர் மற்ற மானிட்டரி ஃபண்ட்ஸ்ல நீங்க டெபாசிட் பண்றது ஆர் ஷேர்ஸ்ல பண்றது அந்த மாதிரியான ஒரு டெபாசிட் தான் எலெக்ஷன்லயும். ஸோ இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த பணி தான். ஸோ ஒரு லெஜிஸ்லேட்டரா ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு பிரதிநிதியா வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் நிக்கிறாருன்னா அதுக்கே டெபாசிட் பே பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஏன் அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் அவங்க சொன்னது என்னன்னா, பொழுதுபோக்குக்காக சில பேர் வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒரே நேம் இருக்கிற கேண்டிடேட்ஸை தோக்கடிக்கிறதுக்காக இவங்களும் அந்த பேர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண்டெஸ்ட் பண்ணி வாக்குகளை பிரிச்சு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பல தேர்தல்கள்ல பார்த்திருக்கோம். கடந்த 2024ஆம் ஆண்டு ராமநாதபுரத்துல வந்து ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டாரு. அப்போ அவர் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 15 கேண்டிடேட்ஸ் அங்க நின்னாங்க வாக்குகளை பிரிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் டெபாசிட் அமௌண்ட் அப்படின்ற ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லோக்சபா அதாவது நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம 39 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ அப்ப நாடாளுமன்றத்துல ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா அவங்க டெபாசிட் தொகையா 25,000 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஒருவேளை அவங்க டெபாசிட்டை ரீடைன் பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி தர மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு அசம்பிளி செக்மெண்ட் சட்டமன்ற தொகுதிகள்ல அவங்க நிக்கிறாங்க அப்படின்னும் போது 10,000 ரூபாய் பே பண்ணும். எஸ்சி எஸ்டிஸா இருந்தா அவங்க 5,000 பண்ணா போதும். 5,000 பே பண்ணாலே அது அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதே மாதிரி லோக்சபால எஸ்சி எஸ்டி 12,500 ரூபாய் பே பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டெபாசிட் போறதுன்னா என்ன அப்படின்ற கான்செப்ட்குள்ள வருவோம். ஸோ டெபாசிட் ஒருத்தவங்க ரீடைன் பண்ணணும் அப்படின்னா பதிவான வாக்குகள்ல 16% அல்லது 17% வாக்குகளை வந்து பெறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில 1,00,000 ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு, 1,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு 16,000 ஓட்டு அல்லது 17,000 ஓட்டு எடுத்தா உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்க எடுக்கல 6,000மோ 5,000மோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட்டை திருப்பி தர மாட்டாங்க. இதுதான் வந்து தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. 6ல் 1 பங்கு வாக்குகளை பெற வேண்டும். இப்போ 1,00,000 ஓட்டு அங்க வந்து போலா இருக்கு அப்படின்னா அதை வந்து 6ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் ஓட்ஸை வந்து நீங்க எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்க எடுக்கலன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் திரும்ப வராது. அதுதான் வந்து தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நியூ பார்ட்டி புதுசா ஒருத்தவங்க கட்சி தொடங்குறாங்கன்னா அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சட்டம் வச்சிருக்கு. நியூ பார்ட்டி இனாகிரேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 29A படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சி தொடங்கப்பட்டு 30 நாளுக்குள்ள அப்ளை பண்ணணும். இன்னைக்கு ஒரு கட்சி தொடங்குனா இந்த மந்த் 30 நாள் கழிச்சு அந்த கட்சி வந்து நாங்க இப்படி ஒரு கட்சி தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிடபிட் பாண்ட்ஸ் எல்லாமே பண்ணி சைன் பண்ணி சீல் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தை விதின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் வர்ற வரைக்கும் ஒரு பார்ட்டிஸ் ஜனநாயக முறைப்படி இப்படிதான் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சில விதிகளை வச்சிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த கட்சி செயல்படணும். இந்த 2 விதிகள் தான் முதன்மையா புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விதிகள். ஸோ தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய எலெக்ஷன்ஸ்ல இதை வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. ஸோ தேர்தல் நடத்தை விதி காலம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பீரியட். இந்த பீரியட் எப்போ வரும் அப்படின்னா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு குறிப்பிட்ட டேட்ல 13ஆம் தேதி தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கும் போது அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னா
இன்னையிலேருந்து ஓட் கவுண்டிங் நடந்து முடிகிற வரைக்குமே வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிகளினுடைய காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலம் ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஆனது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்துல கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பல கட்டுப்பாடுகளை விதிக்கும். அதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு ஆயிரக்கணக்குல. ஆனா அதுல குறிப்பா ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு பகுதியா நம்ம எடுத்தோம்னா சில கட்டுப்பாடுகள் வரும். அது மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சோ இதுல என்னன்னா ஆளும் கட்சியா இருக்கிற கவர்மெண்ட் புதிய ஸ்கீம்ஸை இந்த பீரியட்குள்ள அறிவிக்கவோ நடைமுறைப்படுத்தவோ கூடாது. அதே மாதிரி டிஎன்பிசி யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வாணையங்கள் வந்து தேர்வர்களை செலக்ட் பண்ணக்கூடாது. ரெக்ரூட்மெண்ட் இந்த பீரியட்ல நடத்தக்கூடாது. அதே மாதிரி பெரிய அளவிலான ராலிஸோ சோசியல் ஈவெண்ட்ஸையோ வந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி நடத்தக்கூடாது இந்த பீரியட்ல. அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பாதிக்கிற அளவுல பேரணிகளை நடத்தக்கூடாது. அதே மாதிரி மணி சர்க்குலேஷன், காசு கொடுக்கறது ஓட்டுக்காக, அதே மாதிரி லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பீரியட்ல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படின்றது இப்ப நவடேஸ் ரொம்ப ரொம்ப லிபரலா ஆயிடுச்சு. பட் தேர்தல் ஆணையத்துடைய விதிப்படி இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ், ஓட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ள 100 மீட்டருக்குள்ள அந்தந்த கட்சிக்காரர்கள் அவங்கவுங்க சிம்பிள்ஸை வந்து 100 மீட்டருக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதாவது ஓட்டிங் நடக்கிற அன்னைக்கு. அதுக்கப்புறம் பப்ளிக் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது போலீஸ் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். வாங்கிட்டு தான் அதை நடத்தணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வாக்காளர்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி, பஸ்ஸையோ இல்ல வண்டிகளையோ ஏற்பாடு பண்ணி அவங்களை கூப்பிட்டு வந்து தங்களோட கட்சிகளுக்கு ஓட்டு போட வைக்கணும்னு சொல்றதுக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓட்டு போட வைக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட கட்சிகள் தான் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் வேட்பாளர் நடத்தை விதிகள்னு சொல்லுவாங்க. சோ இதுல என்னன்னா ஒரு தொகுதிக்கு தமிழ்நாட்டுல 38 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியா இருந்தா ஒரு தொகுதிக்கு 22 லட்சம். பட் இங்க தமிழ்நாட்டுல ஒரு தொகுதிக்கு பல கோடிகள் செலவு பண்றாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டை வின் பண்றதுக்கு. பட் தேர்தல் ஆணைய விதிப்படி 38 லட்சம். என்ன கேட்டா இந்த 38 லட்சமே ரொம்ப அதிகம் தான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் கிட்ட தங்களுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்க இப்ப சோசியல் மீடியா வந்துச்சு, பல பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ ஸ்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி வீடு வீடா சென்று வாக்களிப்பவர்கள், அதாவது வாக்கு கேட்கிறவங்க, அதாவது வீடு வீடா சென்று வாக்கு கேட்கிறவங்க 5 நபர்களுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய விதி சொல்லுது. ஸோ இப்ப நான் சொன்ன இந்த விதிகளை கட்சிகள் மீறி இருந்தாங்க அப்படின்னா சி விஜில் கம்ப்ளைண்ட் ஆப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல போயிட்டு நீங்க ப்ரூஃபோட அல்லது ப்ரூஃப் இல்லாமையோ நீங்க வந்து கட்சிகளை பத்தி தேர்தல் ஆணையத்துல இந்த செயலின் மூலமா, அதாவது இது ஒரு ஆப், இது மூலமா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ஒரு அப்ளிகேஷன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஆளும் கட்சி ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு சில கட்டுப்பாடுகளை வந்து தேர்தல் ஆணையம் விதிக்கிறாங்க. என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அமைச்சர்கள் அரசு முறை பயணமா ஸ்கீம்ஸ் ஏற்கனவே வந்து அமல்படுத்தப்பட்ட ஸ்கீமை பார்க்கும் போகும்போது அங்க போயிட்டு இதை பத்தி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்க கூடாது இதை வச்சு. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ தேர்தல்ல தங்களுடைய கட்சிகளுக்கு வாக்களிக்க வைக்க ஒரு பிரச்சார டூல்ஸா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோ மணி ஃபார் டிராவல், அதாவது கவர்மெண்ட் பணத்துல வந்து கட்சிகளோட பொதுக்கூட்டங்கள் நடத்துறது அல்லது பொதுக்கூட்டங்களுக்கு செல்றது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூத் ஏஜென்ட் மட்டும்தான் ஓட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ள வரணும். எம்எல்ஏவோ எம்பியோ தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து தேர்தல் விதிகள், நடத்தை விதிகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். அடுத்தது நம்ம இப்ப பார்க்கறது ஆதன் சர்வேனுடைய அம்பத்தூர், ராயபுரம், பூந்தமல்லி, பொன்னேரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு. ஸோ அம்பத்தூர்ல டிவிகே 19, டிஎம்கே 19, ஏடிஎம்கே 10, என்டிகே 1. as I said in before, ஏடிஎம்கேனுடைய ஓட்ஸ் தான் பெரும் அளவுக்கு டிவிகேக்கு வர்ற மாதிரி தெரியுது. இது ஆல்ரெடி நான் பல இதுக்கு முன்னாடி போட்ட கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். ராயபுரத்துல டிவிகே 21, டிஎம்கே 90, ஏடிஎம்கே 6, என்டிகே 2. ஸோ ராயபுரம் இட்ஸ் அ கிறிஸ்டியன் டாமினேட்டட் பிளேஸ். இருந்தாலும் இங்கேயும் டிவிகே டிஎம்கே டாப் ஃபைட்ல இருக்காங்க. ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னு தான் தெரியுது. பூந்தமல்லி டிவிகே 26, டிஎம்கே 90, ஏடிஎம்கே 30, என்டிகே 2. ஸோ இந்த தொகுதியிலையும் டிவிகே ஒரு நல்ல லீடிங்ல இருக்கு. ஸோ ஏடிஎம்கேனுடைய ஓட்ஸை எடுத்து தான் டிவிகே இந்த இடத்துல லீட் பண்ணுது. பொன்னேரி டிவிகே 13,
டிஎம்கே 9, ஏடிஎம்கே 10, என்டிகே 1, நோட்டா 6. ஸோ இந்த தொகுதியில மக்கள் ஓரளவுக்கு அதிருப்தியில இருக்கிறது தெரியுது. ஏன்னா நோட்டா 6 ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ டிவிகே 13 எடுத்து லீட் பண்ணுது. ஏடிஎம்கே செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த தொகுதியில ஓட்டர்ஸ்னுடைய ஸ்விங் வந்து மாறுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஈரோடு அண்ட் திருச்சி மாவட்ட சர்வே முடிவுகளை நான் இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்ல அப்லோட் பண்றேன். ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இது போல ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.